Hello students, FST3 முடிச்சிருக்கோம். அதுல ஜாலஜி கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் பார்க்கலாம். இது ஜாலஜி கொஸ்டின் பேப்பரோட அனலைசிஸ். இதுல பார்த்தோம் அப்படின்னா மோர் வெயிட்டேஜ் எது அப்படின்னா ஹியூமன் ரிப்ரொடக்ஷனும் எவல்யூஷனும் வந்திருக்கு. அஸ் யூஷுவல் அனிமல் கிங்டம்ல எப்பவும் போல 4 கொஸ்டின்ஸ் தான் வந்திருக்கு. நெக்ஸ்ட் assassin. Histone octamer organized to form unit of 8 molecule called histone octamers. ஹிஸ்டோன் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா புரோட்டீன். இது வந்து 8 மாலிகுலால ஆர்கனைஸ்ட் ஆயிருக்கும். அதனால அதை என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ஹிஸ்டோன் ஆக்டோமர் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இந்த அசெஷன் கரெக்ட். ரீசன்: a negatively charged DNA is wrapped around positively charged histone octamer to form structure is called nucleosome. So negative charged DNA ஹிஸ்டோன் ஆக்டோமர் இருக்கு அப்படின்னா அதுல நெகட்டிவ் சார்ஜ்டு டிஎன்ஏ என்ன இருக்கும் அப்படின்னா ரேப் ஆயிருக்கும். அதை என்ன ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம்? நியூக்ளியோசோம்னு சொல்லுவோம். அப்போ ரீசனும் கரெக்ட். ஸோ அசசனும் கரெக்ட், ரீசன் கரெக்ட். ஆனா ரீசன் வந்து அசசன் எக்ஸ்பிளைன் பண்ணுதா அப்படின்னா இல்ல. ஏன் இங்க வந்துட்டு ஹிஸ்டோன் ஆக்டோமரை பத்தி மட்டும்தான் பேசியிருக்காங்க. ஆனா இங்க நியூக்ளியோசோம் பத்தி சொல்லியிருக்காங்க. அப்போ அதை எக்ஸ்பிளைன் பண்ணல. அசசனும் கரெக்ட், ரீசனும் கரெக்ட். ஆனா ரீசன் வந்து அசசனை எக்ஸ்பிளைன் பண்ணல. ஐடென்டிஃபை த கரெக்ட்லி மேட்ச்டு பேர். கரெக்ட் மேட்ச், இன்கரெக்ட்லி மேட்ச்டு பேர் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ இனிஷியேட்டிங் கோடான் ஏயுஜி வந்து இனிஷியேஷன் கோடான் தான். ஸ்டாப் கோடான் UGA கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் ஸ்டாப் கோடான் தான். மெத்தியோனைன் எதை கோட் பண்ணும்? AUG வந்து மெத்தியோனைனை கோட் பண்ணும். இதுவும் கரெக்டா தான் இருக்கு. டியூயல் ஃபங்க்ஷன் கோடான் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா UUU வந்து டியூயல் ஃபங்க்ஷன் கிடையாது. ஒன்லி இது எதை கோட் பண்ணும் அப்படின்னா ஃபினைலானின் தான் கோட் பண்ணும். AUG மட்டும்தான் வந்து டியூயல் ஃபங்க்ஷன் பண்ணும். ஏன் அப்படின்னா இது இனிஷியேஷன் கோடானாவும் இருக்கும், அதே மாதிரி ஒரு அமினோ ஆசிடையும் வந்து கோட் பண்ணும். அப்போ இன்கரெக்ட் எது? டியூயல் ஃபங்க்ஷன். Choose incorrect statement with respect to adapter molecule. ஓகேவா? adapter molecule இதோட நேம் tRNA ஓட இன்னொரு பேர் தான் என்ன அப்படின்னா adapter molecule. So Francis Crick postulated the presence of an adapter molecule. So adapter molecule பத்தி பேசினவங்க யாரு அப்படின்னா சொன்னவங்க யாரு அப்படின்னா Francis Crick தான். ஓகே, கரெக்ட் இந்த ஸ்டேட்மெண்ட். There are no tRNA for stop codon. ஸ்டாப் கோடானுக்கு எந்த ஒரு tRNA கிடையாது. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். tRNA has an amino acid acceptor end to which it bind to amino acid. So tRNA ல இருக்க amino acid acceptor endல எது bind ஆகும் அப்படின்னா அந்த amino acid போய் bind ஆகும். அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். இங்க fourth ஸ்டேட்மெண்ட் tRNA are specific for each DNA strand. ஒவ்வொரு DNA ஸ்டாண்டுக்கும் tRNA ஸ்பெசிபிக்கா கிடையாது. இங்க DNA ஸ்டாண்ட் கிடையாது. இங்க ஒவ்வொரு tRNAவும் எதுக்கு ஸ்பெசிபிக் அப்படின்னா ஸ்பெசிபிக்கான ஒரு அமினோ ஆசிட்க்கு வந்து ஸ்பெசிபிக்கா இருக்கும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தான் என்னது? இன்கரெக்ட். ஓகே, 136. Choose incorrect statement. Patella bone is not part of appendicular skeleton. ஓகேவா? பெட்டலா வந்து பார்த்தோம்னா அப்பெண்டிகுலர் ஸ்கெலிட்டனுடைய ஸ்கெலிட்டன்ல இல்ல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா பெட்டலா எங்க வரும்? ஹின்லிம்ப்ல வரும், நீ கேப். சோ இது அப்பெண்டிகுலர் ஸ்கெலிட்டனோட ஒரு பார்ட் தான். அப்போ இன்கரெக்ட் தானே கேட்டிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே இன்கரெக்ட் தான். சோ நெக்ஸ்ட் மூணு பார்க்கலாம். நீ ஜாயிண்ட் ஆர் எல்போ ஜாயிண்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் இன் ஜாயிண்ட்ஸ். ஓ நீ ஜாயிண்ட்டும் எல்போ ஜாயிண்ட்டும் இன் ஜாயிண்ட், அதாவது சினோவியல் ஜாயிண்ட்ல இன் ஜாயிண்ட்க்கு எக்ஸாம்பிள். கரெக்ட். த ஸ்கல் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் 2 செட் ஆஃப் போன், கிரேனியல் அண்ட் ஃபேஷியல். ஸ்கல்ல வந்து ரெண்டா செப்பரேட் பண்ணலாம். அதுல 2 செட் போன் இருக்கும். அது என்ன? கிரேனியல் போன், ஃபேஷியல் போன் சொல்லலாம். அப்ப இதுவும் கரெக்ட் தான். நெக்ஸ்ட், வெர்டபிரல் காலம் serve as point of attach for ribs. So வெர்டபிரல் காலம் வந்து ரிப்ஸ் அட்டாச் ஆகுறதுக்கு ஒரு பாயிண்டா வந்து இருக்கு. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அப்போ ஆன்சர் என்ன? ஃபர்ஸ்ட் ஒன். During ultrafiltration, the blood is filtered in a human kidney through given layer except. ஓகேவா? அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் அதாவது குளோமுலார் ஃபில்ட்ரேஷன் அப்போ வந்துட்டு கிட்னில 3 லேயர்ல வந்துட்டு ஃபில்ட்ரேஷன் வந்து நடக்கும். அதுல இல்லாதது எது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஆன்சர் என்ன?
ஸோ இங்க என்ன இருக்கும், பிளட் கேப்லரிஸ் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா நம்மளோட பவுமன் கேப்சூல் இருக்கும், நடுவுல பேஸ்மெண்ட் சப்ஸ்டன்ஸ் இருக்கும். இந்த 3 இதுலதான் வந்துட்டு ஃபில்ட்ரேஷன் நடக்கும். இதுல இல்லாத ஒரு விஷயம் எதுன்னு தான் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஓகேவா? So endothelium of glomerular blood vessels, correct, the blood vessels on the endothelium, the basement membrane between endothelium of glomerular blood vessel and epithelium of Bowman capsule. So glomerular blood vessels ko பவுமன் கேப்சூலுக்கும் நடுவுல இருக்கிற பேஸ்மெண்ட் சப்ஸ்டன்ஸ் இதுலயும் வந்துட்டு ஃபில்ட்ரேஷன் நடக்கும். இங்க வந்து பார்த்தோம்னா கியூபாய்டு எபித்தீலியம் ஆஃப் பிசிடி. பிசிடில நமக்கு ஃபில்ட்ரேஷன் நடக்குமா அப்படின்னா நடக்காது. ஒன்லி எந்த இடத்துலதான் நமக்கு வந்து ஃபில்ட்ரேஷன் நடக்கும் அப்படின்னா இந்த குளோமுலார் போர்ஷன்ல மட்டும்தான் ஃபில்ட்ரேஷன் நடக்கும். பிசிடி பிராக்சிமல் கன்வர்ஜன் டியூப்ல என்ன நடக்கும் அப்படின்னா அப்சார்ப்ஷனும் செக்ரீஷனும் மட்டும்தான் நடக்கும். அப்போ இதுதான் வந்து பார்த்தோம்னா எக்ஸப்ட். அதே மாதிரி ஸ்குவாமஸ் எபித்தீலியம் ஆஃப் பவுமன் கேப்சூல். ஸோ பவுமன் கேப்சூல் இருக்க ஸ்குவாமஸ் எபித்தீலியம்ல ஃபில்ட்ரேஷன் நடக்கும். ஸோ எதுல நடக்காதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் தேர்ட் ஒன். செலக்ட் கரெக்ட் மேட்ச் வித் ரெஸ்பெக்ட் டு ஏபிஓ பிளட் குரூப்பிங் இன் ஹியூமன். ஸோ ஏபிஓ பிளட் குரூப்பிங்க வச்சு கரெக்ட் மேட்ச் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? த பிளட் குரூப் ஏ ஆன்டிஜன் ஆன் ஆர்பிசி சர்ஃபேஸ். ஸோ பிளட் குரூப் ஏ இருக்கு அப்படின்னா அங்க என்ன இருக்கும் அப்படின்னா ஏ ஆன்டிஜன் இருக்கும், பி ஆன்டிபாடி இருக்கும். ஓகே, அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். எங்க இருக்கும் ஆன்டிஜன் எப்பவுமே ஆர்பிசியோடைய சர்ஃபேஸ்ல இருக்கும், ஆன்டிபாடி எப்பவுமே எங்க இருக்கும் அப்படின்னா பிளாஸ்மால இருக்கும். So blood group O anti-A, anti-B, antibody on RBC surface னு கொடுத்திருக்காங்களே. ஸோ இது ஆர்பிசில வந்து இருக்காது, ஆன்டிபாடி எப்பயுமே எங்க இருக்கும், பிளாஸ்மால இருக்கும். ஓகேவா? கரெக்ட் ஆன்சர் தானே கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ கரெக்ட். நெக்ஸ்ட், the blood group AB donor group can only A and B. So AB யார் யாருக்கெல்லாம் பிளட் டொனேட் பண்ணலாம் அப்படின்னா ஏபி பிளட் குரூப்புக்கு பண்ணலாம், அதே மாதிரி பி பிளட் குரூப் பண்ணலாம், ஏ பிளட் குரூப்புக்கும் பண்ணலாம். ஆனா இங்க என்ன கொடுத்திருக்காங்க, கேன் ஒன்லின்னு கொடுத்திருக்காங்க. அப்போ இந்த ஆப்ஷனும் தப்பு. நெக்ஸ்ட், பிளட் குரூப் பி டோனர்ஸ் குரூப் கேன் ஒன்லி பி. ஸோ பிளட் குரூப்க்கு யார் யார் டொனேட் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஓ அண்ட் பி. ஸோ இவங்களும் தப்பு. அப்போ என்ன கேட்டிருக்காங்க, கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அப்போ இது மூணுமே என்ன இன்கரெக்ட், இது ஒண்ணுதான் கரெக்ட். So question number 139. Create awareness among the people about reproduction relative aspect. Following steps should taken consideration except. So reproductive aspectல நம்ம ஒரு ஸ்டெப் எடுக்கிறோம், அந்த ஸ்டெப்ல இல்லாதது எது அப்படின்னு தானே கேட்டிருக்காங்க. ஆன்சர், இன்ட்ரடியூஸ் த செக்ஸ் எஜுகேஷன் இன் ஸ்கூல் ஷுட் என்கரேஜ். ஓகே, ஸ்கூல்ல செக்ஸ் எஜுகேஷன் அப்படிங்கிறது என்கரேஜ் பண்ணும். சில்ட்ரன் ஷுட் பி என்கரேஜ் இன் பிலீவிங் மைட் அபவுட் செக்ஸ் ரிலேட்டட் ஆஸ்பெக்ட். ஸோ செக்ஸ் ரிலேட்டட் ஆஸ்பெக்ட்ல இருக்கிற மித்ஸ்லாம் வந்துட்டு சில்ட்ரன்ஸ் என்ன பண்ணணும், பிலீவ் பண்ணணும், அதுக்கு நம்ம என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அங்க மித்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டிஸ்கரேஜ் தான் பண்ணணும், என்கரேஜ் பண்ணக்கூடாது. Proper information about adolescent and related change should be given. So adolescent change என்னென்ன நடக்குது, எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம ப்ராப்பரா அடல்ட்டுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பாஸ் பண்ணணும். ஸோ இதுவும் வந்துட்டு கரெக்ட். எஜுகேட்டிங் பீப்புள் அபவுட் கேர் ஆஃப் பிரெக்னன்ட் மதர் அண்ட் போஸ்ட் நட்டல் கேர் ஆஃப் மதர் அண்ட் சைல்டு. ஸோ பீப்புளுக்கு பிரெக்னன்சி அப்போ எப்படி கேர் பண்ணிக்கணும், அதே மாதிரி போஸ்ட் நட்டல் அதாவது பிரெக்னன்சி டெலிவரிக்கு அப்புறமேட்டு மதரையும் சைல்டையும் எப்படி கேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற அவேர்னஸ் வந்து நம்ம கொடுக்கணும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாமே கரெக்ட். 3ம் கரெக்ட், 4ம் கரெக்ட், 1ம் கரெக்ட். இங்க 2 வந்து தப்பு. ஆன்சர் எக்ஸப்ட் தானே கேட்டிருக்காங்க. அப்ப ஆன்சர் என்ன, செகண்ட் ஆப்ஷன். Rising district of which state as rock shelter where you can
ஃபைன் கேவ் பெயிண்டிங் பை prehistoric human. ஓகேவா? ஸோ என்ன கேட்டிருக்காங்க, ராக் ஷெல்டர்ல எங்க கேவ் பெயிண்டிங் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா என்ன டிஸ்ட்ரிக்ட்னு கேக்குறாங்க. கேவ் பெயிண்டிங் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் எங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா எங்க இருக்கும், மத்திய பிரதேஷ்ல இருக்கும். Question number 141. X act on a cetrolic cell and stimulate the segregation of some factor which help in process of spermiogenesis. Spermiogenesis அப்படிங்கிற ப்ராசஸ் என்ன அப்படின்னா ஸ்பெர்ம், அதாவது ஸ்பெர்ம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்பெர்ம் ஆடிடா இருக்கும். அந்த ஸ்பெர்ம் ஆடி ஸ்பெர்மட்டோசோவாவா கன்வெர்ட் ஆகணும். ஸோ இது நான் மொட்டையிலா இருக்கும், இது மொட்டையிலா மாறணும். ஸோ மாடிட்டோ ஸ்பெர்மட்டோசோவாவா மாறுற இந்த ப்ராசஸ் பேர் தான் என்ன அப்படின்னா ஸ்பெர்மியோஜெனசிஸ். இதுக்கு ஹெல்ப் பண்ற ஒரு ஹார்மோன் என்ன, அது எங்க ஆக்ட் ஆகும் அப்படின்னா செட்டோலிக் செல்ல ஆக்ட் ஆகும். அப்ப அது எது அப்படின்னா FHS. 142. Which of the following animal has sac aid in respiration? Okay. Sac வந்து பார்த்தோம்னா நாங்க எங்க பார்ப்போம் அப்படின்னா பேர்ட்ஸ்ல வந்து பார்ப்போம். ஸோ ரெஸ்பிரேஷன்ல வந்து இன்வால்வ் ஆகுறது பேர்ட்ல என்ன அப்படின்னா லங். அங்க அடிஷ்னலா வந்து இருக்கிறது எது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஆசாக்ஸ். அப்போ பேர்ட்ஸ்க்கு தான் என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அப்படின்னா ஆசாக்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ இங்க ரானா அப்படிங்கிறது ஆம்பிபியான், பீட்டா அப்படிங்கிறது ஃபிஷ். ஸோ இங்க ஸ்ட்ரேஸ் அப்படிங்கிறதும் ஷாஃபிஷ். அப்போ நியோப்ராட் அப்படிங்கிறது என்னது வல்ச்சர், இதுதான் பேர்டு. இப்போ ஆன்சர் என்ன, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் செலக்ட் palindromic nucleotide sequence. ஸோ palindromic sequence அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா போத் ஒரு வேர்டை ஃபார்வர்டா ரீட் பண்ணும்போது ஒரே மாதிரி இருக்கணும், பேக்வேர்டா ரீட் பண்ணும்போது ஒரே மாதிரி இருக்கணும். எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா மலையாளம். ஓகேவா? இங்க நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ்ல வந்து பார்த்தோம்னா 2 ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 2 ஸ்டாண்டையும் சேம் டைரக்ஷன்ல நான் ரீட் பண்ணும். இந்த ஸ்டாண்ட 5 பிரைம்ல இருந்து 3 பிரைம் ரீட் பண்ண அப்படின்னா இந்த ஸ்டாண்டையும் என்ன டைரக்ஷன்ல ரீட் பண்ணும், 5 பிரைம்ல இருந்து 3 பிரைம் டைரக்ஷன்ல ரீட் பண்ணும். இப்படி ரீட் பண்ணும்போது சேமா வந்து எனக்கு கிடைக்கணும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் நான் ரீட் பண்றேன் 5 பிரைம்ல இருந்து 3 பிரைம் GA. இங்க 5 பிரைம்ல இருந்து 3 பிரைம் ரீட் பண்ணும்போது GGன்னு வருது. அப்போ இது palindromic சீக்வன்ஸ் கிடையாது. செகண்ட் 5 பிரைம்ல இருந்து 3 பிரைம் வந்து நான் ரீட் பண்றேன், என்ன இருக்கு, CT இருக்கு. இங்கேயும் 5 பிரைம்ல இருந்து 3 பிரைம் தான் ரீட் பண்றேன், என்ன இருக்கு, CA இருக்கு. அப்ப இதுவும் palindromic சீக்வன்ஸ் கிடையாது. தேர்ட் ஒன் பாருங்க, ஸோ GA 5 பிரைம்ல இருந்து 3 பிரைம், நெக்ஸ்ட் GA, அப்போ இதுவும் கிடையாது. ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஒண்ணுதான், CT GC GC AG AG. அப்போ ரெண்டுமே வந்து பார்த்தோம்னா சேம் டைரக்ஷன்ல ரீட் பண்ணும்போது ஒரே மாதிரி இருக்கு. அப்போ இதுதான் வந்துட்டு palindromic சீக்வன்ஸ். 145. Select the part of nephron which is lined by brush border cuboid epithelium that increase the surface area for reabsorption. நெஃப்ரான்ல கியூபாய்டு எபித்தீலியம் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். அது எதுக்காக அப்படின்னா ஒரு போர்ஷன்ல சர்ஃபேஸ் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்றதுக்கு. ஸோ நெஃப்ரான் மோஸ்ட்லி எங்க அப்படின்னா PCTல. ஏன் அப்படின்னா 70% வந்துட்டு வாட்டர் எலக்ட்ரோலைட் ரீஅப்சார்ப்ஷன் வந்து இங்கதான் நடக்கும். அதனால question number 147. Last part of oviduct as X lumen and joined with Y. Select the correct option for X and Y respectively. X and Y கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ ஓவிடக்டோடைய லாஸ்ட் பார்ட் என்ன, இஸ்தமஸ். இஸ்தமஸோட லூமன் எப்படி இருக்கும், நேரோவா இருக்கும். இது எங்க கனெக்ட் ஆயிருக்கு, யூட்ரஸ்ல கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ நேரோ லூமன், ஸோ யூட்ரஸ்ல கனெக்ட் ஆயிருக்கு. So next question 149. Select the incorrect match with respect to circulatory system in human. Human-உடைய circulatory system வச்சு incorrect statement கேட்டிருக்காங்க. First, serum. Plasma without clotting factor. So serum வந்துட்டு
என்னன்னு சொல்லலாம், பிளாஸ்மால இருக்கிற கிளாட்டிங் ஃபேக்டரை நான் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா அது என்னன்னு சொல்லலாம், சீரம்னு சொல்லலாம். ஸ்பிளீன், கிரேவியார்ட் ஆஃப் ஆர்பிசி. ஸோ ஆர்பிசி மெச்சூர் ஆயிடுச்சு, அதோட லைஃப் ஸ்பேன் 120 days முடிஞ்சிருச்சு அப்படின்னா அது எங்க போய் டெஸ்ட்ராய் ஆகும் அப்படின்னா ஸ்பிளீன்ல தான் டெஸ்ட்ராய் ஆகும். அப்போ இதுவும் கரெக்ட். ஈஸ்னோஃபில் அலர்ஜிக் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகும். கார்டியாக் டெண்டனே ஏச் ஆஃப் ஹார்ட்னு கொடுத்துருக்காங்க. கார்டியாக் டெண்டனே எங்க பிரசன்ட் ஆயிருக்கும் அப்படின்னா வென்ட்ரிக்கிள்ல பிரசன்ட் ஆயிருக்கும். அப்போ இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஆன்சர் ஃபோர்த் ஒன். Question number 151. Which scientists work in a population influenced by Darwin? So Darwin சொன்னதை வச்சு அத பாப்புலேஷன்ல அப்ளை பண்ணது யாரு? தாமஸ் மால்தஸ். 152. All of the following statement are true for IUD except. ஓ ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கு, ஃபால்ஸா இருக்கு. ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன், it is one of the least acceptable method for contraception in India. Least இல்ல, widely accepted method. Incorrect statement, false தானே கேக்குறாங்க. இதுதான். So next, the progesterone is hormone releasing IUD. Progesterone வந்து hormone releasing IUD தான். IUD are identical contraceptive to delay pregnancy. So delay pregnancy க்கு IUD வந்து யூஸ் பண்ணலாம். IUD increase phagocytosis of sperm within uterus. So ஸ்பெர்மோடைய பாகோசைட்டோசிஸ் வந்துட்டு யூட்ரஸ்ல இன்க்ரீஸ் பண்ணும். இதுவும் கரெக்ட் தான். அப்ப இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எது? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். கொஸ்டின் நம்பர் 153. செலக்ட் a common feature between crocodile and மகாக்கா. சோ மகாக்கானா மங்கி. இது ரெண்டுக்கும் காமன் கேரக்டர் வந்து கேக்குறாங்க. பொய்க்ளோதோமஸ், crocodile வந்து பொய்க்ளோதோமஸ், ஆனா மங்கி வந்து என்னது? மேமல். இது என்னது? ஹோமியோதோமஸ். அப்ப இது காமன் கேரக்டர் கிடையாது. ஹார்ட் வந்து ஃபோர்த் சேம்பர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ ரெப்டைல்ல குரோக்கடைலுக்கு மட்டும் வந்து ஹார்ட் வந்து எப்படி இருக்கும்? ஃபோர்த் சேம்பரா இருக்கும். அப்போ மேமல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஃபோர்த் சேம்பர் தான். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். நெக்ஸ்ட், நோட்டோகார்ட் இன் அடல்ட் ஸ்டேஜ். ரெண்டுக்குமே வந்துட்டு நோட்டோகார்ட் இருக்காது. அது அடல்ட் ஸ்டேஜ்ல என்னவா மாறும்? வெர்டெப்ரல் காலமா மாறும். த பிரசன்ஸ் ஆஃப் எபிடெர்மல் ஸ்கேல், அதாவது ரெப்டைலுக்கு எபிடெர்மல் ஸ்கேல் இருக்கும், மேமல்ஸ்க்கு இருக்காது. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் காமன் கேரக்டர் என்ன? செகண்ட் ஆப்ஷன். Question number 154. What term is used to describe the period when frogs take a shelter in deep burrow to protect themselves for extreme heat? என்ன கேட்டிருக்காங்க? அதாவது ஃப்ராக் வந்து எக்ஸ்ட்ரீம் ஹீட்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக அதோடைய ஷெல்டர்ல இருந்து இன்னும் டீப்பா என்ன பண்ணும் அப்படின்னா பரோ பண்ணிட்டு அங்க போய் ஹைட் ஆயிக்கும். ஏன் அப்படின்னா அது ஒரு பொய்க்ளோதோமஸ். அது எக்ஸ்ட்ரீம் ஹீட்டையும் என்ன பண்ணது? டாலரேட் பண்ண முடியாது. அதே மாதிரி கோல்டையும் வந்து டாலரேட் பண்ண முடியாது. ஸோ இங்க ஹீட்ல இருந்து அது ப்ரொடெக்ட் பண்றதுக்கு அது என்ன பண்ணும் அப்படின்னா சம்மர் ஸ்லீப் பண்ணும். சம்மர் ஸ்லீப் அப்படின்னா எஸ்டிவேஷன். 156. Choose the enzyme which convert the fibrinogen to fibrin during the blood clotting. So fibrinogenல இருந்து ஃபைப்ரினா கன்வெர்ட் பண்ற என்சைம் எதுன்னு கேக்குறாங்க. அப்போ த்ரோம்பின் தான் வந்து ஃபைப்ரினோஜன்ல இருந்து ஃபைப்ரினா வந்து கன்வெர்ட் பண்ணும். ஆன்சர் என்ன? த்ரோம்பின். How many of the following given respiratory volumes capacity are included in a total lung capacity? So TLC ல இருக்க எல்லா ரெஸ்பிரேட்டரி வால்யூமும் வந்து கேக்குறாங்க. டிஎல்சி அப்படின்னா என்னது? டிவி, ஐஆர்வி பிளஸ் இஆர்வி பிளஸ் ஆர்வி, இது எல்லாத்தையுமே சேர்த்துதான் என்னன்னு சொல்லுவோம்? டோட்டல் லங் கெப்பாசிட்டி. அப்ப ஆன்சர் 4. Question number 158. A gene locus to allele A and A, if frequency of recessive allele small a is 0.4, then what will be the frequency of homozygous dominant, heterozygous and homozygous recessive in an individual population? So sum of the allelic frequency என்னன்னு சொல்லுவோம்? P plus Q equal to 1 சொல்லுவோமா?
இங்க என்ன கொடுத்திருக்காங்க, ரெசசிவ் கொடுத்திருக்காங்க. அப்போ ரெசசிவ் வந்து 0.4. இப்போ P என்னது 0.6. என்ன கேட்டிருக்காங்க, ஹோமோசைகஸ் டாமினன்ட் கேட்டிருக்காங்களா. ஸோ ஃபார்முலா என்ன, P ஸ்கொயர் 2PQ plus Q ஸ்கொயர். P ஸ்கொயர் அப்படின்னா 0.6 ஸ்கொயர் plus 1.4. 36 என்னவா இருக்கும், ஏவா இருக்கும். நெக்ஸ்ட் 2PQ, இது வந்து என்னது, ஹெட்ரோசைகஸ் 48, கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ, ஹெட்ரோசைகஸ். ஸோ ரெசசிவ் அப்படிங்கிறது 16. ஆன்சர் என்ன, 36, 48, 16. Next, 159. Which of the following is not correct with respect to function of thyroid hormone? Thyroid hormone உடைய ஃபங்க்ஷன்ல incorrect வந்து கேட்டிருக்காங்க, நாட் கரெக்ட் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், the play important role in a regulation of basal metabolic rate. தைராய்டு ஹார்மோன் வந்து பேசல் மெட்டபாலிக் ரேட்ல வந்துட்டு இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து பிளே பண்ணும். செகண்ட் ஒன் கரெக்ட். இன்ஃப்ளூயன்ஸ் மெயின்டெனன்ஸ் ஆஃப் வாட்டர் அண்ட் எலக்ட்ரோலைட்டிக் பேலன்ஸ். ஸோ மெட்டபாலிக் ரேட் மெயின்டைன் பண்ணுது அப்படின்னாவே எலக்ட்ரோலைட் வாட்டர் பேலன்ஸையும் அது மெயின்டைன் பண்றதுல இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். play no role play no role in the metabolism of protein and fat. ஸோ மெட்டபாலிசத்துல இன்வால்வ் ஆகுதுன்னு சொல்லியாச்சு. எல்லா மெட்டபாலிசத்துலயுமே வந்து தைராய்டு வந்து இன்வால்வ் ஆகும். அதாவது கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட் எல்லாத்துலயுமே இன்வால்வ் ஆகும். இங்க என்ன கொடுத்துருக்காங்க, நோ ரோல்னு கொடுத்துருக்காங்க. நாட் கரெக்ட் தானே கேட்கறாங்க. அப்ப ஆன்சர் தேர்ட் ஒன். ஃபோர்த் ஒன் கரெக்ட். சப்போர்ட் த ப்ராசஸ் ஆஃப் ரெட் பிளட் செல் ஃபார்மேஷன். ரெட் பிளட் செல் ஃபார்மேஷனுக்கும் தைராய்டு ஹார்மோன் சப்போர்ட் பண்ணும். இதுவும் கரெக்டாக தான் இருக்கு. ஆன்சர் தேர்ட் ஒன். 160. In male cockroach, the genital pouch lie at hind end of abdomen bounded dorsally. டார்சலா இருக்கிறது என்னன்னு கேக்குறாங்க இல்லையா, ஜெனிட்டல் பவுச்ல. டார்சல் அப்படிங்கிறப்போ நம்ம என்ன சொல்லுவோம், ஒன்லி டெர்கா மட்டும்தான் சொல்லுவோம். ஸோ ஆன்சர் என்ன, இங்க 9th 10th டெர்கா. ஏன் ஃபர்ஸ்ட் வராது, அது 10th ஸ்டர்னம். ஸ்டர்னம் வந்து எப்பவுமே எங்க இருக்கும், வென்ட்ரலா தான் பிரசன்ட் ஆயிருக்கும். அப்ப இந்த ஆப்ஷனும் வராது, இதுவும் வராது, இதுவும் வராது. அப்போ ஒன்லி தேர்ட் ஆப்ஷன். Question number 161. Select part 1 among the following with respect to event involved in initiation of pasteurization. Pasteurization initiate பண்ற ஈவெண்ட் என்னன்னு கேக்குறாங்க. ஸோ பேஸ்டுரேஷன் எப்போ ஃபர்ஸ்ட் இனிஷியேட் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தா, ஃபுல்லி டெவலப்டு ஃபீட்டஸ் அண்ட் பிளசண்டா இது என்ன பண்ணும், ஒரு சிக்னலை கொடுக்கும். அந்த சிக்னல் பேர் தான் ஃபீட்டல் எஜெக்ஷன் ரிஃப்ளெக்ஸ். Question number 162. Question number 162. In PBR 322, selection of recombinant due to inactivation of antibodies is cumbersome procedure because. So நான் வந்துட்டு ரீகாமினை செலக்ட் பண்ணணும் ஆன்டிபயோட்டிக்கை வச்சு. அது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான ப்ரொசீஜர். ஏன் அப்படின்னா நான் 2 ஆன்டிபயோட்டிக் பிளேட் வந்து போடணும். ஏன் அப்படி, டிஃப்ரெண்ட் ஆம்பிசிலின் ஆன்டிபயோட்டிக் பிளேட்டும் போடணும், அதே மாதிரி டெட்ராசைக்ளின் ஆன்டிபயோட்டிக் பிளேட்டும் வந்து போடணும். ஸோ ரெக்வயர் சைமல்டேனியஸ் பிளாட்டிங் ஆன் 2 plate different antibiotics. Replica plate technique. So answer என்ன, third one. Question number 163. Hexosome present in, எங்க ஹெச்எஸ்ஓன் பிரசன்ட் ஆயிருக்கும், திக் ஃபிலமெண்ட் மேல
தின் ஃபிலமெண்ட் ஓவர்லாப் ஆயிருக்கும். ஆனா ஒரு பர்டிகுலர் போர்ஷன்ல அது ஓவர்லாப் ஆகியிருக்காது. அதுதான் என்னன்னு சொல்லுவோம், ஹெச் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சோ அப்போ என்ன பேண்ட்ல வந்து அது இருக்கும், ஏ பேண்ட்ல தான் வந்துட்டு ஹெச் ஜோன் பிரசன்ட் ஆயிருக்கும். ஆன்சர் ஏ பேண்ட் ஒன்லி. 165 select incorrect option with respect to human zygote. Human zygote வச்சு incorrect statement வந்து கேட்டிருக்காங்க. ஸோ zygote எப்பயுமே diploidா தான் இருக்கும், 2n தான் இருக்கும். absence of zona pellucida around it. இங்க வந்து zona pellucida வந்து இருக்கும், present ஆகி தான் இருக்கும், absent-ஆ இருக்காது. இன்னொரு sperm வந்து fertilize ஆகுறத prevent பண்றதுக்காக இந்த zona pellucida layer வந்து இருக்கும். அப்போ incorrect தானே கேக்குறாங்க, ஆன்சர் 2. சிங்கிள் செல் ஸ்ட்ரக்சர், சைகோட் அப்படிங்கிறது சிங்கிள் செல் தான். கேரிட் எக்ஸ்எக்ஸ் ஆர் எக்ஸ்ஒய் வந்து குரோமோசோம் வந்து இருக்கலாம், இதுவும் கரெக்ட் தான். அப்போ செகண்ட் ஆப்ஷன். 166 dash is a canal passing through the midbrain. midbrainல பாஸ் ஆகுற கேனல் பேர் என்ன, cerebral aqueduct. Next question, 168 match, choose correct option. So கியூலஸ் அப்படிங்கிறது வந்து ஆத்ரோபோடா வந்து எங்க இருக்கும், லார்ஜஸ்ட் பைலம். ஆத்ரோபோடா தான் லார்ஜஸ்ட் பைலம். ஆன்டடான் எங்க பார்ப்போம், ஆன்டடான் அப்படிங்கிறது எக்கினோடெர்மேட்டோட ஸ்பெஷல் ஃபியூச்சர் என்ன, ஸ்பைனி பாடிஸ். ஆன்சர் இது. ஏக்கு வந்து 2, ரெண்டு ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். ஏக்கு 2 2ல இருக்கு. அப்போ பிக்கு வந்து தேர்ட் ஆப்ஷன். அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டா வருது. நெக்ஸ்ட் சாகோகிளாசஸ், இது வந்து பார்த்தோம்னா ஹெமிகார்டேட்டோட இது வந்து ப்ரோபிஸ் கிளாண்ட் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். அடுத்து மெக்சின், டிவைட் ஆஃப் பேட் ஃபின்ஸ். 171 செலக்ட் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். Carpus luteum secrete large amount of progesterone, which is essential for maintenance of endometrium. Carpus luteum தான் இதை ப்ரொடியூஸ் பண்ணும், ப்ரொஜெஸ்ட்ரானை ப்ரொடியூஸ் பண்ணும். ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து எண்டோமெட்ரியம் டீஜெனரேட் ஆகாம பாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும். செகண்ட் ஒன், cyclic menstruation is indicate of normal reproductive phase. ஸோ சைக்கிளிக்கா வந்துட்டு மென்ஸ்ட்ரேஷன் இருக்கு அப்படின்னா அது என்ன சொல்லுவோம், நார்மல் reproductive phase அப்படின்னு சொல்லுவோம். தேர்ட் ஒன், during the menstrual phase, the corpus luteum degenerate and release progesterone in blood. Corpus luteum தான் எதை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னா ப்ரொஜெஸ்ட்ரானை ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ கார்பஸ் luteum டீஜெனரேட் பண்ணிடுச்சு, அப்புறம் எப்படி ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து பிளட்ல ரிலீஸ் ஆகும்? இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு, இன்கரெக்ட் தானே கேட்டிருக்காங்க. ஆன்சர் தேர்ட் ஒன். ஹெல்லஸ் சர்ச் காஸ் ரப்சர் ஆஃப் கிரேஃபியன் ஃபாலிகுல். ஸோ ஹெல்லஸ் வந்து ஓவலேஷனை காஸ் பண்ணும், இதுவும் கரெக்ட் தான். Question number 172, assessment. The melatonin influence menstrual cycle. So melatonin வந்து menstrual cycle influence பண்ணும். இந்த statement correct. Reason, melatonin does not play any role in a regulation of diurnal rhythm. melatonin ஓட main function என்ன, diurnal rhythm of body தான். not plain கொடுத்திருக்காங்க, அப்போ reason வந்து தப்பு. assessment correct, reason false. 173, cardiac muscle can be differentiated from skeletal muscle on the basis of presence of all of following their fibers except. So skeletal muscle கொடுத்திருக்காங்க, அதே மாதிரி என்ன கொடுத்திருக்காங்க, cardiac muscle கொடுத்திருக்காங்க. நான் skeletal muscleலையும் cardiac musclesையும் கீழே இருக்கிறத வச்சு என்னால டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும், அதுல எதை வச்சு என்னால பண்ண முடியாது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. சோ பிரான்ச்சிங் வச்சு என்னால பண்ண முடியுமா, பண்ண முடியும். ஏன்னா பிரான்ச்சிங் வந்து ஒன்லி கார்டியாக் மசிலுக்கு மட்டும்தான் இருக்கும். கம்யூனிகேஷன் ஜங்ஷனை வச்சு பண்ண முடியுமா, முடியும். இதுவும் வந்துட்டு கார்டியாக் மசிலுக்கு மட்டும்தான் இருக்கும். ஸ்ட்ரீட்டேஷன் வச்சு பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இந்த ஸ்ட்ரிப் வந்து பார்த்தோம்னா ஸ்கெல்டன் மசிலுக்கும் இருக்கும், கார்டியாக் மசிலுக்கும் இருக்கும். அப்போ இதை வச்சு என்னால இதை டிஃபரன்ஷியேட்
பண்ண முடியாது. நம்பர் ஆஃப் நியூக்ளியை சொல்லலாம். ஸ்கெலிட்டல் மசில் வந்து பார்த்தோன்னா மல்டி நியூக்ளியேட்டட், இது வந்து பார்த்தோன்னா யூனி நியூக்ளியேட்டட். ஸோ இதை வச்சு வந்து பார்த்தோம்னா உங்களால நியூக்ளியஸ் நம்பர் ஆஃப் நியூக்ளியஸை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னா டிஃபைன் பண்ண முடியும். அப்ப ஆன்சர் தேர்ட் ஒன். Question number 174. Birds are phylogenetically closer to dash than dash. So பேர்ட்ஸ் வந்து இதோடைய க்ளோஸ் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ரெப்டைல்ஸ். ஸோ சில ரெப்டைல்ஸ் தான் என்னவா எவால்வ் ஆச்சு அப்படின்னா பேர்ட்ஸ் எவால்வ் ஆச்சு. ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது எது மேமலை கம்பேர் பண்ணும்போது அப்ப ஆன்சர் தேர்ட் ஒன், ரெப்டைல் அண்ட் மேமல்ஸ். ஓகே. Question number 175. Match list 1 list 2 correct option. match கேட்டிருக்காங்க. எத்தனால், சில்டு எத்தனால். சில்டு எத்தனால் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ஸோ டிஎன்ஏ precipitation-க்கு யூஸ் பண்ணுவோம். ஆன்சர் ஏக்கு தேர்ட் ஆப்ஷன். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்னையும் எலிமினேட் பண்ணிடலாம், ஃபோர்த் ஒன்னையும் எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்து எத்திடியம் புரோமைடு. எத்திடியம் புரோமைடு வந்து டிஎன்ஏ ஸ்டெயின் பண்ண யூஸ் பண்ணுவோம். ஸோ விசுவலேஷன் ஆஃப் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட். ஓகே. அப்போ P1 4th. ஸோ ரெண்டுலயுமே 4th தான் இருக்கு. அடுத்து புரோட்டியேஸ். புரோட்டியேஸ் வந்து புரோட்டீனை டைஜஸ்ட் பண்ற என்சைம். இங்க எது புரோட்டீன் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஹிஸ்டோன் தான் புரோட்டீன். ஸோ சிக்கு ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ சிக்கு ஃபர்ஸ்ட் ஒன் எதுல இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தோம்னா செகண்ட் ஆப்ஷன்ல தான் வந்து இருக்கு. அதே மாதிரி ரிபோ நியூக்ளியேஸ். ஸோ ஆர்என்ஏவை டைஜஸ்ட் பண்ற என்சைம். ஆன்சர் செகண்ட் ஆப்ஷன். Question number 176. Short exposure of dust from stone breaking industry can give rise to inflammation leading to fibrosis. ஸ்டோன் இண்டஸ்ட்ரியில வந்துட்டு அந்த டஸ்டால கிரானிக்கா எக்ஸ்போஷர் ஆகும் போதுதான் நமக்கு என்ன ஆகும்? ஃபைப்ரோஸ் வரும். ஷார்ட் எக்ஸ்போஷர் கிடையாது, கிரானிக். கிரானிக்னா லாங் எக்ஸ்போஷர் வந்து இருக்கணும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. The proliferation of fibrous tissue in lung result to serious damage. So fibrous tissue proliferation ஆச்சு அப்படின்னா லங்ஸ்ல டேமேஜ் வந்து இருக்கும். அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அப்ப ஸ்டேட்மெண்ட் 1 incorrect, statement 2 correct. 177. Consider the given reaction, select incorrect option with respect to A. So carbon dioxide water வந்துட்டு கார்போனிக் ஆசிடா மாத்துது. எது கார்போனிக் ஆசிடா மாத்தும் அப்படின்னா கார்போனிக் அன்ஹைட்ரேஸ் என்சைம் தான் வந்துட்டு கார்போனிக் அன்ஹைட்ரேஸ் என்சைம் தான் வந்து மாத்தும். அதே மாதிரி கார்போனிக் ஆசிட பைகார்பனேட்டாவும் ஹைட்ரஜனாவும் மாத்துறது அதே கார்போனிக் அன்ஹைட்ரேட்ஸ் தான். ஸோ ஆன்சர் பை யூசிங் ஏ அபவுட் 6 lakh molecules of carbonic acid are being formed every seconds. இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். பிளாஸ்மா கண்டைன் வெரி ஹை கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஏ. ஸோ இது வந்துட்டு பிளாஸ்மால இருக்காது, ஆர்பிசியோடைய சர்ஃபேஸ்ல தான் வந்து இருக்கும். அப்போ ஆன்சர் என்ன? செகண்ட் ஆப்ஷன். ஸோ தேர்ட், இட்ஸ் ஹெல்ப்ஸ் இன் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் 70% ஆஃப் CO2 இன் ஃபார்மேஷன் ஆஃப் பைகார்பனேட் ஆர் பாடி. ஸோ பைகார்பனேட் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்றது இது கார்போனிக் அன்ஹைட்ரேட்ஸ் தான். இட் ஹேஸ் ஆக்சலரேட் த ரியாக்ஷன் ரேட் by about 10 million times. ஓ இது வந்து கேட்டலிட்டிக் ரோல் பிளே பண்ணும். ஸோ வந்து கரெக்ட் தான். அப்ப ஆன்சர் என்ன? செகண்ட் ஒன். ஏன் அப்படின்னா இன்கரெக்ட் தான் வந்து கேட்டிருக்காங்க. Question number 178. Assassin. A fall in GFR can activate JG cell to release renin. ஓகேவா? எப்பெல்லாம் GFR ஃபால் ஆகுதோ இப்போ JG செல் வந்து ரெனினை செக்ரேட் பண்ணும். இந்த அசெஷன் கரெக்ட். Renin can stimulate the glomerular blood flow and thereby GFR back to normal. Renin வந்து GFR ஆல்டர் பண்ணாது. Renin வந்து ஆஞ்சியோடென்சின் ஆஞ்சியோடென்சின் 1 கன்வெர்ட் பண்ணும். அடுத்து அது அட்ரினல் கார்டெக்ஸ்ல போய் ஆக்ட் ஆயிட்டு அல்டோஸ்ட்ரானை செக்ரீட் பண்ணும். அல்டோஸ்ட்ரான் தான் வந்துட்டு வாசோ கன்ஸ்ட்ரக்டரா ஆக்ட் ஆகும். ஸோ இதுதான் என்ன பண்ணும் அப்படின்னா GFR ஸ்டிமுலேட் பண்ணும். அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. அப்ப அசெஷன் ட்ரூ, ரீசன் ஃபால்ஸ்.
179 transgenic model exist for transgenic model எது எதுக்கு இருக்கும் அப்படின்னா rheumatoid arthritis இருக்கும், அல்சைமர் டிசீஸ்க்கும் இருக்கும், cystic fibrosis-க்கும். ஆன்சர் fourth one. 180 suppose that terminal end of axon are in contact with dendrites of 4 adjacent neuron, then nerve impulse of axon will be. So axon உடைய terminal என்னது synapses. synapses வந்துட்டு 4 dendrite கூட கனெக்ட் ஆயிருக்கு. அப்பனா 4 டிஃப்ரெண்ட் நியூரான்ஸ் கூட வந்து கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ இம்பல்ஸ் வந்து எல்லாத்துக்குமே ஈக்குவலா பாஸ் ஆகும். The travel get distribute in all 4 neurons resulting in weak impulse. அப்போ இதுவும் தப்பு. travel only in one neuron, ஒரு நியூரானுக்கு மட்டும் இம்பல்ஸ் டிரான்ஸ்ஃபர் ஆகுமா அப்படின்னா ஆகாது. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. travel in none of the neurons, எல்லா நியூரானுக்குமே இம்பல்ஸ் பாஸ் ஆகும். அப்ப ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன், travel in all 4 neurons. Thank you.